மணி இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் கூட. அதாவது நீங்கள் பார்த்துருக்கலாம், மில்லியன் கணக்கில் பணம் வச்சுருக்கோங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் அவங்க லைஃப்பில் ரொம்ப ஒரு ஸ்லோ டவுன் வந்தது, அதாவது டவுன் வந்தது நீங்கள் கேள்வி வந்து பட்டிருக்கலாம். அதே மாதிரி ஒரு 20, 30, 40K சேலரி அவங்க கூட ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் அவங்களுடைய வெல்த்தை பிரைட்டராக அண்ட் பெட்டராக என்ன பண்ணியிருக்கலாம்னா பில்டு வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கான காரணம் என்னதுன்னா அவங்க அந்த மணி ரிலேட்டடாக அந்த வெல்த் கிரியேஷன் ரிலேட்டடாக அவங்க பார்த்த வியூ அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ டுடே இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த ஒரு புக்கில் இருந்து மார்கன் ஹவுசல் சொல்லக்கூடிய நமக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் வந்து பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த பவர் ஆஃப் டைம். நம்ம எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத விட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. இது அந்த வாரன் பஃபட்டோட இன்வெஸ்டிங்கை வச்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய வெல்த் பில்டிங்குன்றதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பாங்க. கன்சிஸ்டன்சி அண்ட் டைம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மணியோடைய க்ரோத் அப்படின்றது எக்ஸ்போஷனலாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் கொடுக்குறீங்களோ உங்களுடைய வெல்த் பில்டிங் அப்போ தான் உங்களுக்கு ஃபேவராக வரும்ன்றது என்ன பண்ணுதுன்னா இது வந்து சொல்ல வந்து படுது. அதே மாதிரி உங்களுடைய ஏஜ் இப்போ என்ன வேணாலும் இருக்கலாம், 30 இருக்கலாம், 20 இருக்கலாம், 15 கூட இருக்கலாம். பட் டுடே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் உங்களுடைய வெல்த் அப்படின்றது ரொம்பவும் பிரைட்டராக அண்ட் பெட்டராக வேறு லெவலில் என்ன ஆகும்னா வளர்ந்து வந்து நிற்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த ரூல் ஆஃப் பிஹேவியர். ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அப்படின்றது அது ஒரு பிஹேவியர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம வந்து டிசிப்ளினாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பேஷண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் சம் ரீசன்னால என்ன ஆகும்னா டவுன் எல்லாமே வரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வேகமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா பேனிக் ஆகிட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம எமோஷனை முதல் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா காம் டிசிஷன் எடுத்து வேகமாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதும் அவர் என்ன பண்ணுறாருன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உங்கள் பிஹேவியரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா பில்டு வந்து பண்ணுங்கள். பேஷண்ட்டாக இருங்க, உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள், எப்படி நம்ம காமாக டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்றத ப்ராப்பராக எடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுன்னு சொல்லப்படுது. லெசன் 3 பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் என்ன முதல் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா மணி அப்படின்ற ஒன்று வந்து எண்ட்லெஸ், அதுக்கான முடிவு அப்படின்றது கிடையவே கிடையாது, அது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணணும். நம்ம ரொம்ப பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டோம்னா நமக்கான இதுவே இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் கோல் செட் பண்ணுங்கள். அதாவது ஸ்மார்ட் மீன்ஸ் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலையோ அதிலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், ஏ ஃபார் அச்சீவபிள், ஆர் ஃபார் ரிலவெண்ட், எம் ஃபார் மெஷரபிள், டி ஃபார் டைம் பாண்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்மார்ட் அப்படின்றதுல அந்த இது வந்து வரும். அதாவது ஸ்பெசிஃபிக், அச்சீவபிள், மெஷரபிள், ரிலவெண்ட், டைம் பாண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ப்ராப்பரான ஒரு கோல் வந்து செட் பண்ணுங்கள். எவ்வளோ மணி வேணும் அப்படின்ற ஒன்று வந்து ஸோ அதை நம்ம செட் பண்ணிட்டா ஓகே, அது நம்ம இவ்வளோ மணி இருக்குது, நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒன்று வந்து தெரியும். அதே மாதிரி இந்த ஒரு புக்கில் வந்து ரியல் வெல்த்தாக எதை சொல்லப்படுது அப்படின்னா நம்மளுடைய மனநிறைவு தான் நம்ம இருக்கிறதுலே ஒரு ரியல் வெல்த் அப்படின்றது மார்கன் ஹவுசல் வந்து சொல்கிறாங்க. லெசன் 4 பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 8th ஒண்டர் வந்து காம்பவுண்டிங் தான் இந்த வேர்ல்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அதுக்கான ஒரு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெல்த் அப்படின்றது எக்ஸ்போஷனலாக நமக்கு என்ன ஆயிருக்கும்னா பில்டு வந்து ஆகிருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஃபியூச்சர் வெல்த் அப்படின்றது பெட்டராக வந்து இருக்கும் அப்படின்றது. ஸோ ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள், அண்ட் டைம் கொடுங்க, பெட்டராக வந்து வரும். ஸோ அதை தான் இந்த புக்கில் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை காம்பவுண்டிங்கை பற்றி நம்ம சேனலில் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், பெட்டராக புரியும். நெக்ஸ்ட் லெசன் 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். அதாவது நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதுக்கு கீழே நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு 30K சம்பாதிக்கலாம், இல்லை ஒரு 3 lakhs சம்பாதிக்கலாம். நீங்கள் 30K சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து 30Kக்கு பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதே நீங்கள் ஒரு 3 lakhs சம்பாதிக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து 3 lakh பிலோவாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அதுக்கு மேலே நம்ம ஏதாவது வாங்கி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸை வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா த மோஸ்ட் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் வந்து நம்மளுடைய வெல்த்தை வந்து ரொம்பவும் கில் பண்ணும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ஏஜ்லேயோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா இப்போயே நம்ம இதுக்குள்ளே நம்ம போகிறோம், கிரெடிட் கார்டு வாங்குகிறோம், அதெல்லாம் போகிறோம். அதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான ஒரு செக்யூரான ஒரு இது வந்த பின்னாடி அதை யூஸ் பண்ணுறது பெட்டராக வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெசன் 6 பார்த்தீங்க அப்படின்னா த டயல் ரிஸ்க் ஆர் ரியல்.
அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம் பிக் ஈவெண்ட், அதாவது ஒரு டவுன் வந்த பின்னாடி தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸுக்கு வந்து போகும். அதே மாதிரி தான் நம்ம ஃபினான்ஷியலாக ஒரு பேடான ஒரு இதுக்குள்ளே போனால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷனை மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிரியேட் வந்து ஆகும். ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா டைல் ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி சமயத்தில் இப்போ மார்க்கெட் டவுன் வருது அப்படின்னா அதை நம்ம ஒரு இன்வெஸ்டராக இருக்கோம் அப்படின்னா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த இடத்துல ஹையர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் நெக்ஸ்ட் ஒரு பிக்கர் ஸ்டேஜுக்கு வந்து போகும்போது நம்மளுடைய அமௌண்ட் வந்து எக்ஸ்போஷனலாக க்ரோத் வந்து ஆகிருக்கும். அதை மட்டும் அந்த இதில் மீன் பண்ணலை, அதில் நிறையாவது என்ன பண்ணுறாங்கன்னா மீன் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 7th ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ வெல்த் அப்படின்றது அந்த ஃபேன்சியான கார் அண்ட் ஃபேன்சியான க்ளோத்திங் அதை மட்டும் வியர் பண்ணுறது அதுதான் ஃபியர் வெல்த் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். பட் அது ரியலான வெல்த் கிடையாது அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரியல் வெல்த் அப்படின்றது நமக்கான ஃப்ரீடம், நம்மளுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப்பை வந்து வாழ்கிறது தான் ரியல் வெல்த் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு புக்கில் இருந்து நம்ம ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நிறையா பாயிண்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த புக் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வந்து முடியும். ரொம்பவும் சூப்பரான ஒரு புக். ஆல்ரெடி இது நம்மளுடைய வீடியோவில் அது செகண்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம வெறும் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம ஷேர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இருந்து ப்ராப்பராக உங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிஷனை எதை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இதுலேருந்து எதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். So if you don't forget like this video and subscribe for more videos. So thank you so much for watching. Remember, wealth is not just about number, it is a mindset. So let's build smarter and financial futures. No, brighter financial futures together. Until the next time, this is Sabarinathan signing off. Thank you so much. Bye.